இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ட்ரா 3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3 கலர் மூலமாக அது பண்ணிக்கலாம். ரேசர் டூல் ஆல்ரெடி தெரிஞ்சுதான். ஸோ இந்த ஒயிட் போர்டு இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்த்தீங்க. வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் எதை பார்க்க போகிறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்குறீங்க. இது ஆன்லைன் ஒயிட் போர்டு. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம நார்மலாக ஒரு ஒயிட் போர்டில் கிளாஸ் எடுக்கும்போது நம்ம எழுதி சம்மெல்லாம் எப்படி பண்ணுறது, இல்லை நம்ம இந்த லெசன்ஸை விளக்குறதுக்கான நிறைய விஷயங்களை வந்து ஒயிட் போர்டில் நம்ம ட்ரா பண்ணி காணிப்போம். இதே மாதிரி ஆன்லைனில் இன்றைக்கி ஜூம் மீட்டிங் மூலமாக நடத்தும் போது நமக்கு ஒரு ஒயிட் போர்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எடுத்துக்கோங்க. இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ட்ராயிங் நவ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஒயிட் போர்டில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் இதில் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் அழிக்கணும் அப்படின்னு க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரேசர் டூலை வச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு நல்ல அட்வான்டேஜுக்கு நீங்கள் இதில் க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லது நீங்கள் மூவ் பண்ணலாம். எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மூவ் டூலை வச்சுட்டு நீங்கள் கீழே அதை தள்ளி விட்டுட்டு நீங்கள் இதில் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். ஏரோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணோம்னா இங்கே 3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3 கலர்ஸுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டூல் மூலமாக அது பண்ணிக்கலாம். ரேசர் டூல் ஆல்ரெடி தெரிஞ்சு தான் நீங்கள் அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த டூல் பார்த்திங்கன்னா ஆட் ஸ்டிக்கி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன எடுக்கிறோமோ இம்பார்ட்டன்ட் விஷயம் அதை வந்து இதில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தாப்பில் இன்னொரு டூல் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக டூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோமோ அந்த விஷயத்தை இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். முடிய நம்ம வந்து இந்த இடத்துல டிக் பண்ணிக்கலாம். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் கிளாஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகிட்ருக்கும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் ஹோம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே வந்துடும். ஸோ இதுதான் மெயின் பேஜ். அதே மாதிரி ஜூம் இருக்குது, ஜூம் அவுட், ஜூம் ப்ளஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ ஹோம் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஒயிட் போர்டு தேவை அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு இது வந்து 100% ஒர்க் ஆகக்கூடியது. இது வந்து ஃப்ரீ தான். இதில் பேமெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. அதுவும் நான் எப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது, இந்த ஒயிட் போர்டில் நீங்கள் என்னென்னலாம் ட்ராப் பண்ணியிருக்கீங்களோ அதை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தாப்பில் வந்து இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி கிரியேட் நியூ போர்டு அப்படிங்கிறது நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் லாகின் பண்ணணுங்கிறது கண்டிப்பாக கட்டாயமாட்டு இருக்குது. ஸோ இந்த ஒயிட் போர்டு இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்த்தீங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக வந்து ஒரு 3 கலர்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரி கொடுக்குறாங்க. போர்டு 1/3 ஒரு 3 போர்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இதை வாசித்து பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பை பண்ணிக்கிங்க. நீங்கள் ஜூம் மீட்டிங் மட்டும் பண்ணுறதாட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பை பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணி உங்களோட ஒயிட் போர்டில் நீங்கள் என்னென்ன வரையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீடியோக்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.